சர்ப்பங்கள் எல்லாம் இங்க பூஜை பண்ணி சாப விமோச்சனம் பெற்றவாசி இந்த ஊர்ல இன்னி வரைக்கும் பாம்பு கடிச்சு யாரும் இறந்ததா சரித்திரம் கிடையாது. இங்க நவக்கிரகங்கள் கிடையாது. நவக்கிரகத்துக்கு உண்டான அனைத்து சக்தி இந்த சிவபெருமான் இருக்கிறவாசி இந்த சிவனை நம்ம தரிசனம் பண்ணாவே எல்லா நவக்கிரகாதி தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதா ஐதீகம். பேர்பட்ட தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் இது. ஓம் நம சிவாய். சிவாய நம. பிரேம் குருக்கள் தலைமை அர்ச்சகர் திருப்பாம்பரம். அருள்மிகு சேஷபுரீஸ்வரர் திருக்கோயில், ராகுகேது பரிகார ஸ்தலம் திருப்பாம்பரம். இந்த கோவிலில் லோகத்தில் உள்ள அனைத்து நாக இனங்கள், சர்ப்ப இனங்கள், பாம்பு இனங்கள், ராகு கேது, அஷ்டமகா நாகன்னு சொல்லக்கூடிய 8 நாகங்கள், அனந்தன், வாசிகி, தக்ஷன், கார்கோடகன், குளிகன், சங்கபாலன், பத்மன், மகாபத்மன், ராகு கேது, சர்ப்பங்கள், பாம்பெல்லாம் பரமேஸ்வரர் சிவபெருமான பூஜை பண்ணி தபஸ் இருந்து விஷத்தையும் தேவசக்தியும் வாங்கின்றதா ஐதீகம். பாம்பு கடிச்சா விஷம் வருதோன்னா அந்த விஷம் கொடுத்தது இந்த கோவில்ல தான். பாம்பிற்கு விஷம் கொடுத்த ஸ்தலம் திருப்பாம்பரன்னு பேரு. கைலாயத்துல ஒரு முறை சிவபெருமானை வணங்குறதுக்காக விநாயக பெருமான் வந்திருந்தார். விநாயக பெருமான் சிவபெருமானை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமானுடைய கழுத்தில் இருந்த பாம்பு விநாயக சிவனை வணங்கும் பொழுது நம்மளையும் சேர்த்து வணங்குவதாக கர்வம் கொண்டார். இதை ஞான திருஷ்டியில உணர்ந்த சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, என்னுடைய கழுத்துல இருந்த வாசிதான உனக்கு இந்த அகம்பாவம் கர்வமானது ஏற்பட்டது, அந்த கர்வம் உன்னை விட்டு போகணுங்கிறதுக்காக நாக இனங்கள் முழுவதுமே தேவசக்தி இருந்தால் தானே நீங்க தேவலோகத்துல எங்களோட வாழ முடியும். அந்த தேவசக்தி உங்களை விட்டு போகட்டும், நாக இனங்கள் முழுவதுக்கும் தேவசக்தி இல்லாம போகட்டும், பூலோகத்துல போய் நீங்க எல்லாம் துன்பப்படணுங்கிறதுக்காக விஷத்தன்மை இல்லாம போகட்டும்னு 2 சாபம் கொடுத்துடுறாரு. செய்த தவிர உணர்ந்த ஆதிசேஷன், நான் செய்தது தவறு தான், எனக்கு பிராயச்சித்தம் கொடுங்கன்னு சிவன்கிட்ட கேட்கிறார். சுவாமி கோம கொடுத்த சாபம் கொடுத்ததான் நீ அனுபவிச்சுதான் தீரணும்னு சிவபெருமான் சொல்றார். சரி, தவறு நான் உண்டிதான பின்னேன், எனக்கு உண்டியாவது சாபத்தை கொடுத்து என்னுடைய இனங்களுக்காக விமோச்சனத்தை கொடுங்கன்னு கேட்கிறார். எல்லாருக்கும் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். பூலோகத்துல போய் சிவபூஜை பண்ணி சாபத்திலேருந்து நீ விமோச்சனம் ஆகிக்கொண்டு சிவபெருமான் கோபமா சொல்லிடுறார். சுவாமி சிவபெருமான் பரமேஸ்வரர் சாபம் கொடுத்தோன்னே அந்த தேவசக்தி போயிடுத்து. அதனால தேவலோகத்துல அவங்களால இருக்க முடியல. சுய உரூபமான பாம்பு வடிவம் அரவ சுரூபத்துல பூலோகத்துல அந்த சாப பாவத்திலேருந்து நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காக பல சிவாலயங்கள்ல போய் பூஜை புனஸ்காரம் தபஸ்லாம் பண்றாங்க. ஒன்றும் பலன் கிடைக்கல. பல யுகங்களா தாங்க முடியாத கஷ்டத்துக்கு ஆளாகி தீராத துன்பத்துக்கு நேரிட்டு சர்ப்பங்கள் எல்லாம் அழுது தொழுதுன்னொன்னே சிவபெருமான் மனம் இறங்கி அசிரீரி வாக்கா எங்கேயோ கேட்கக்கூடிய குரலா இந்த ஸ்தலத்தை சொல்லி இங்க நீ பூஜை பண்ணி உனக்கு நான் விமோச்சனம் கொடுக்கன்னு சுவாமி உத்தரவு கொடுக்குறார். அதனை அறிந்து கொண்ட சர்ப்பங்கள்லாம் இங்க சுவாமி சொன்ன இந்த இடத்துல பாம்பு தீர்த்தங்கிற ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி அந்த தீர்த்தத்தால எம்பெருமான் பரமேஸ்வரனுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி ஆலமர வழுத நாரா கிழிச்சு அகத்தி பூ அதில் வச்சு மாலையா கட்டி சிவனுக்கு மாலையை சாத்திட்டு ஈசான்ய பாகத்துல, கோயிலுடைய ஈசான்ய பாகத்துல தபஸ் பண்றாங்க. தபஸ் பண்ண மாசி மாசம் மகாசிவன் ராத்திரி அன்னைக்கு இரவு 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ள 3ஆம் காலம்னு சொல்லுவோம். அந்த 3ஆம் காலத்துல கைலாயத்துல இழந்த விஷத்தன்மையும் தேவசக்தியும் திருப்பாம்பரத்துல நாகத்துக்கு, சர்ப்பங்களுக்கு சிவபெருமான் கொடுத்ததா ஐதீகம். பாம்பு கடிச்சா வரக்கூடிய விஷமும் அந்த தேவர்களுக்கெல்லாம் உண்டான அந்த சக்தியை, தேவ சக்தியை இந்த இடத்துல சிவபெருமான் மறுபடியும் பாம்பு நாக இனங்களுக்கு கொடுக்கிறார். அனந்தன், வாசிகி, தக்ஷன், கார்கோடகன், குளிகன், சங்கபாலன், பத்மன், மகாபத்மன், ஆதிசேஷன், ராகு கேது பகவான், சர்ப்பங்கள் எல்லாம் தன்னுடைய சுய ரூபம் பாம்பு வடிவுல இந்த இடத்துல பூஜை பண்ணி விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் இது. அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர் 4வர்ல 3வரால் பாடல் பெற்ற ஸ்தலம். மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் ஆகிய 3லும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது. ஸ்தல விருட்சம், வன்னி மரம், தீர்த்தம், வாசல்ல இருக்கக்கூடிய பாம்பு தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தம்னு பேரு. சர்ப்பங்கள் எல்லாம் இங்க பூஜை பண்ணி சாப விமோச்சனம் பெற்றவாசி இந்த ஊர்ல இன்னி வரைக்கும் பாம்பு கடிச்சு யாரும் இறந்ததா சரித்திரம் கிடையாது. அதே மாதிரி அந்த சர்ப்பங்கள்லாம் சிவ பூஜைக்காக ஆலமர விழுத நாரா கிழிச்சு அகத்தி பூவை வச்சு சிவனுக்கு மாலை சாத்தின வாசி இந்த ஊர்ல ஆலமர விழுது தரையை தொடாது, அகத்தி பூக்காது. ஆலம் விழுது தரையை தொடாது, அகத்தி பூக்காது. சர்ப்பங்கள், பாம்பு யாரையும் இங்க கடிக்காது. இங்க நவக்கிரகங்கள் கிடையாது. நவக்கிரகத்துக்கு உண்டான அனைத்து சக்தி இந்த சிவபெருமான் இருக்கிறவாசி இந்த சிவனை நம்ம தரிசனம் பண்ணாவே எல்லா நவக்கிரகாதி தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதா ஐதீகம். இந்த ஸ்தலத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது பகவான் ஒரே சுரூபமா தன்னுடைய சுய ரூபம் பாம்பு வடிவம் அரவ சுரூபத்துல இந்த இடத்துல இருக்காங்க. சுய ரூபத்துல 2 பேரும் சேர்ந்தாப்புல இருக்காங்க. ராகு உடம்பு, கேது தலை, ஹிருதயத்துல சிவபெருமானை வச்சு ஆத்ம பூஜை
ஹிருதயத்துல வச்சு ஆத்ம பூஜை பண்றதா ஐதீகம். ராகு உடம்பு, கேதுல ஹிருதயத்துல சிவன் இருக்காருங்க. சர்ப்பஸ்வரூபமான தன்னுடைய சுய ரூபத்துல இருக்காங்க. விசேஷமான பரிகார ஸ்தலம், பிரார்த்தனை ஸ்தலம், எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் இது. ஜாதகத்துல ஏற்படக்கூடிய கால சர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், 18 வருட ராகு தசை, 7 வருட கேது தசை, லக்னத்துல ராகு கேது இருக்கிறது, லக்னத்திலேருந்து 2, 4, 6, 8, 10 ராகு கேது இருக்கிறது, திருமணம் தடைபெறுதல், புத்திரபாக்கி இல்லாதவங்க, பூர்வ ஜென்ம தோஷம், பித்ரு தோஷம், கலத்திர தோஷம், தார தோஷம், மாங்கல்ய தோஷம், இதேமாரி தோஷங்கள் உள்ளவங்க எல்லாம் இந்த ஸ்தலத்துல வந்து பரிகாரமும் பிராயச்சித்தமும் பண்ணிட்டு போனா நிச்சயம் சுவாமி அனுகிரகம் பண்ணுவார், அருள் புரிவாருங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது. எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம். கெட்ட நேரம் இருந்ததுன்னா இந்த கோயிலுக்குள்ள நம்ம வர முடியாது. ஜாதக ரீதியா அந்த சாபபாவ பிரதிபந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு ஒரு அமைப்பு இருந்து சிவபெருமானுடைய தனிப்பெரும் கருணையோடையும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தாதான் இந்த நிலப்படியை தாண்டி நம்மளால உள்ள வர வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ண முடியும். இந்த ராஜகோபுரம் நிலப்படியை தாண்டியாச்சுன்னா நமக்கு கெட்ட நேரம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நல்ல நேரம் இருந்தால் மட்டும்தான் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணி அந்த பாபத்திலேருந்து நம்மளால விடுபட முடியும். ஏற்பட்ட ஸ்தலம் இது. அவசியம் அந்த திருப்பாம்பர ஸ்தலத்துல வந்து நீங்க எல்லாம் தரிசனம் பண்ணி எல்லாம் தோஷத்திலேருந்து விடுபட்டு அஷ்ட ஐஸ்வர்யம் பெற்று பல்லாண்டு வாழணும்னு சுவாமி உங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவசியம் வந்து இந்த திருப்பாம்பரநாதரை தரிசனம் பண்ணலாம். எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகிடும். திருப்பங்கள் வேண்டி திருப்பாம்பரம் வாரியம். நம்ம வாழ்க்கையில ஒரு முறை இந்த திருப்பாம்பரம் வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தலம். என்னத்துக்காக நான் சொல்றேன்னா, ஒரு சாலை போக்குவரத்து, ஒரு பேருந்து வசதிகள்லாம் இல்லாத ஒரு சிறிய கிராமம் இது. சிறிய சிற்றூர்னு சொல்லுவோம். ரொம்ப ஒரு உள்ளுக்குள்ளே இன்டீரியலான பிளேஸ்ன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட இடத்துல இவ்வளவு பக்தர்கள் வந்து இங்க தரிசனம் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் நிவர்த்தி ஆகி நினைச்ச காரியம் நடக்குதுன்னா இங்க வந்து ஒரு அபரிவிதமான ஒரு சக்தி இருக்கிற வாசி தான் அது சாத்தியமாகிறது. சும்மா வந்தாங்க, அவங்களுக்கு ஒன்றும் காரியங்கள் எதுவும் பூர்த்தி ஆகலைன்னா இந்த இடத்துக்கு ஏன் வரப்போறாங்க? வரவங்களுடைய காரியங்கள் அனைத்தும் அவங்க என்ன வேண்டுறாங்களோ, திருமணம்னா திருமணம் நிவர்த்தி ஆகி உடனே கல்யாணம், புத்திரபாக்கியம்னா புத்திரபாக்கியம், வம்ச விருத்தி, ஆயுள் ஆரோக்கியம், அதெல்லாம் இங்க வந்து இந்த சுவாமிகிட்ட அந்த பிரார்த்தனை வைக்கும்போது அந்த பிரார்த்தனை அவங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கிறது. நாங்க சொல்லி அனுப்புறது 48 நாள். சில பேருக்கு வீட்டுக்கு போறதுக்குள்ள கூட பொண்ணு பார்த்த இடத்துல முடிஞ்சிருச்சு, நீங்க முடிச்சிருங்கன்னு சொல்ல மாரிலாம் நடந்த சம்பவங்கள் நிறைய இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல ஒரு அபரிவிதமான கூட்டம் இருக்கு. அதனால திருப்பங்கள் வேண்டி திருப்பாம்பரம் வாரியர் ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்தோன்னா நமக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தலம். அவசியம் வந்து இந்த சுவாமியுடைய தனிப்பெருங்கருணைக்கு நீங்களாம் பாத்திரமாக கேட்டுக்கிறேன். ஓம் நம சிவாய். ஓம் ராஜாதிராஜாய பிரதக்யதாதினேஹ நமோ வயம் வைஹி ஸ்ரவணாய குர்மமே சமேகா பங்கா பகாமாய வக்யோஹ காமேஸ்வரை வைஸ்ரவணோ ததாதோ குபேராஜ வைஸ்ரவநாஜா மகாராஜாஜ நமஹ. நாகமண்டலின்னு பேரு. அஷ்டமகா நாகம்னு சொல்லுவாங்க. அனந்தன், வாசுகி, தக்ஷன், கார்கோடகன், புலிகன், சங்கபாலன், பத்மன், மகாபத்மன், அஷ்டமகா நாகம். சித்தர்கள் வந்து இந்த ஸ்தலத்துல வந்து இந்த ராகு கேது தோஷ நிவர்த்தி, சாபபாப பிரதிபந்த நிவர்த்திக்காக எந்திர ஸ்தாபனம் இந்த இடத்துலதான் பண்ணிருக்காங்க. எந்திர ஸ்தாபனம் பண்ணி அது மேல வந்து நாகர் கட்டு போட்டிருக்காங்க. அந்த சக்தி, அந்த தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணதுக்கு உண்டான அந்த சக்தி வந்து இந்த இடத்துலதான், அந்த கேலக்சி பவர்னு சொல்லுவோமோன்னா அந்த சக்தி இந்த இடத்துலதான் இருக்கு. இதுக்குள்ள அந்த எந்திரம் இருக்கு. அந்த எந்திரத்தை வச்சு மேல வந்து நாகமண்டலி அந்த கட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப விசேஷமான இடம். இந்த ஸ்தலத்துல சுவாமி, அம்பாள், ராகு கேது எவ்வளவு ஒரு முக்கியமோ அதே மாதிரி இந்த அஷ்டமகா நாகம் இந்த இடம் முக்கியம். ரொம்ப விசேஷமான சன்னதி. நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. சர்வஸ்யாப்தி சர்வசித்தி சர்வமேவ தேனாப்தி சர்வம் ஜெயதி.
ஆயுள் ஆரோக்கிய ஏகமுக ஆத்தி தீபம் தரிசயாமி त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकम्